ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க இந்திய வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். நாட்டின் பொருளாதாரத்தை சரிசெய்வதற்கு சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கோவிட் தொற்று காலத்தில் பிற நாடுகளை விட இந்தியா திறமையான நிலைமையை கையாண்டதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கோவிட் தொற்றை அடுத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பிபிஓ நிறுவனங்களில் பணிபுரிவோர் வீடுகளிலிருந்து பணி செய்யும் நடைமுறையை டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் அரசு நீட்டித்துள்ளது. கோவிட் தொற்று மருந்து கண்டுபிடிப்பதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு துணியால் செய்யப்பட்ட 3 அடுக்கு முகக்கவசமே மிகச்சிறந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க இந்திய வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக குழுமத்தின் 45வது கூட்டமாகும் இது. சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க இந்தியாவின் கருத்து என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. இதில் இந்திய அமெரிக்க அரசுகளின் கொள்கை முடிவெடுக்கும் நிபுணர்கள், உயர் அதிகாரிகள், வர்த்தகத் துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ, ஐக்கிய நாடுகளுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் திருமதி நிக்கி ஹேலே ஆகியோர் இந்த மாநாட்டில் உரையாற்றுகின்றனர். இந்த மாநாட்டில் இந்திய அமெரிக்க இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் கோவிட்-19 எழுந்துள்ள சூழ்நிலை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை சரிசெய்வதற்கு சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக குழு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட அவர், கோவிட் தொற்று காலத்தில் வேளாண்மை மற்றும் இதர துறைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் சீர்திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். மின் கட்டணம் மற்றும் சுங்க கட்டண வசூல் அதிகமாகியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வங்கி செயல்பாடுகளில் மின்னணு பரிமாற்றம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் மறுவாழ்விற்கு அரசு சிறப்பு திட்டங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் கூறினார். அரசின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் விதமாக கொள்கை முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பொருளாதார ஊக்குவிப்பு முயற்சி எடுக்கும் என்றார். இந்த கருத்தரங்கில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கோவிட் தொற்று காலத்தில் பிற நாடுகளை விட இந்தியா திறமையாக நிலைமையை கையாண்டதாக தெரிவித்தார். நோய் பரவுதலை வெகுவாக கட்டுப்படுத்தியதுடன் முகக்கவசம், சானிடைசர் மற்றும் வெண்டிலேட்டர் கருவிகளை உற்பத்தி செய்வதில் தன்னிறைவு பெற்றதாக கூறினார். புதியதாக தொழில் தொடங்குவதற்கான அனுமதிகளை பெறுவதற்கு எளிய நடைமுறைகள் அனைத்து நிலையிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். புவியியல் அடிப்படையிலான நில விற்பனை சேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் உலகில் தரமான பொருட்களை தயாரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நம்பகத்தன்மை மிகுந்த வர்த்தக பங்காளராக இந்தியா செயல்படும் என்று அவர் கூறினார். சர்வதேச அளவில் சுயசார்பு இந்தியா திட்டம் வெற்றிகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று நம்புவதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். கோவிட் தொற்றை அடுத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பிபிஓ நிறுவனங்களில் பணிபுரிவோர் வீடுகளிலிருந்து பணி செய்யும் நடைமுறையை டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் அரசு நீட்டித்துள்ளது. இது தொடர்பான ட்விட்டர் பதிவில் தகவல் தொழில்நுட்ப துறைகளுக்கான சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு சலுகையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதியுடன் அரசின் கட்டுப்பாடுகள் முடிவுறும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தனியார் ரயில்வே திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது தொடர்பான மாநாடு நேற்று நடைபெற்றது. இதுவரை 16 நிறுவனங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. 151 புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் 109 வழித்தடங்களில் ரயில்களை இயக்குவதற்கு 12 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வே கட்டமைப்பில் புதியதாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள ரயில் சேவைகளுடன் கூடுதலாக இவை சேர்க்கப்பட்டுள்ளன. சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டங்களில் முதலீடுகள் ஈர்க்கப்படும். ரயில்களில் பயணிகளின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் ரயில்களை கொள்முதல் செய்யலாம் அல்லது குத்தகைக்கு எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி இது தொடர்பான 2வது மாநாடு நடைபெறும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
முன்னெச்சரிக்கையாக இருப்போம். கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0113278046 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. NCOV2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று நோய் தடுப்பு பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகமான டெஸ்ட் எடுக்கிற மாவட்டம் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம். அதனால் அதிகமாக டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் நம்ம அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளஸ்டராக இருக்கட்டும், இல்லை ரூரல் பகுதியாக இருக்கட்டும், அர்பனாக இருக்கட்டும், நம்ம ஏர்லியாக ஆரம்ப நிலையில் நமக்கு நோய் தொற்றை கண்டுபிடிக்க முடியும். தினந்தோறும் 3500 நபர்கள் வரைக்கும் கோயம்புத்தூரில் சிறப்பாக பரிசோதனை செய்கிறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4000 அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதே போல் இந்தியாவில் 44 சென்டரில் பிளாஸ்மா தெரப்பிக்கான ஒப்புதல் ICMR வழங்கியிருக்கிறாங்க. அது சென்னையில் நம்ம ரொம்ப பிளாஸ்மா வங்கி துவங்குவதற்கு 2 கோடி ஒதுக்கி அந்த பிளாஸ்மா தெரப்பி நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ கோயம்புத்தூர்லையும் பிளாஸ்மா தெரப்பி தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை இப்போ அமைச்சர் கேட்டாங்க. முதலமைச்சர் கோயம்புத்தூர்லையும் பிளாஸ்மா தெரப்பி தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு புதிய வைரஸ், அவசர கால நிலை, பேண்டமிக். ஸோ எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு அரசு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். கோவிட் தொற்று மருந்து கண்டுபிடிப்பதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் VK பால் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படும் தடுப்பு மருந்து இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கு அனைத்து நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்றார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்தாக கருதப்படும் மருந்தை வாங்குவதற்கு இந்தியாவின் சீரம் நிறுவனத்திற்கும் பிரிட்டிஷ் மருந்து உற்பத்தியாளர் ஆஸ்ட்ராஜெனிகாவுக்கும் இடையே உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இந்திய மக்களின் வசதிக்கேற்றவாறு நியாயமான விலையில் மருந்து கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று திரு பால் தெரிவித்தார். இந்தியாவில்தான் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் குறைந்திருப்பதாக கூறினார். கோவிட் தொற்று சிகிச்சை குறித்த தேசிய மருத்துவ திட்டம் குறித்து ஆலோசனைகள் பகிர்வுகள் இணையதளத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும். எய்ம்ஸ் மருத்துவமனையும் சுகாதார அமைச்சகமும் நித்தி ஆயோக் அமைப்பும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளன. கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு துணியால் செய்யப்பட்ட 3 அடுக்கு முகக்கவசமே மிகச்சிறந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், N95 முகக்கவசம் தொற்றை கட்டுப்படுத்தாது என்றும் அமைச்சர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க இந்திய வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். நாட்டின் பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு சீர்திருத்தங்கள், தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கோவிட் தொற்று காலத்தில் பிற நாடுகளை விட இந்தியா திறமையான நிலைமையை கையாண்டதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கோவிட் தொற்றை அடுத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் BPO நிறுவனங்களில் பணிபுரிவோர் வீடுகளிலிருந்து பணி செய்யும் நடைமுறையை டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் அரசு நீட்டித்துள்ளது. கோவிட் தொற்று மருந்து கண்டுபிடிப்பதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் VK பால் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு துணியால் செய்யப்பட்ட 3 அடுக்கு முகக்கவசமே மிகச்சிறந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.